Hello everyone, welcome back to Study Alchemy, a space created by a student for the students to unlock the magic of learning. நான் முகமது அஷ்ஃபாக், உங்க mentor, உங்க bro, உங்க friend. And today we are going to cover the most awaited, the most demanding topic, how to manage school with coaching. இந்த வீடியோவை நாங்கள் 6 செக்ஷனாக பிரிச்சிருக்கோம். இந்த 6 செக்ஷனில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் அட்டெண்டிங் லெக்சர்ஸ் அண்ட் டூயிங் ஸ்கூல் ஒர்க். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூல் ஒர்க்கை எவ்வளோக்கு முடியுமோ அது எல்லாத்தையுமே சாட்டர்டே சண்டேஸ் லீவ்ஸ்லேயே முடிக்க பாருங்க. இன் மை ஒப்பீனியன் யூ கேன் டூ ஆல் த ஸ்கூல் ஒர்க்ஸ் இஃப் யூ ஆர் டூயிங் இட் ப்ராப்பர்லி ஆன் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ அந்த 2 நாளில் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்கூல் ஒர்க்ஸை முடிக்க பாருங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த ஸ்கூல் ஒர்க் முடிக்கும் போது அதை ரொம்ப பியூட்டிஃபை பண்ணிக்கிட்டு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுன்ற பேர்ல பெண்ணை மாத்தி எழுதுறது அந்த வேலைலாம் பார்க்காதீங்க. டக்குன்னு என்ன முடியுமோ டக்குன்னு அந்த என்ன கண்டென்ட் வேணும் அது மட்டும் எழுதி வேலையை முடிக்க பாருங்க. நோ ஒன் கேர்ஸ் இஃப் யூ ஆர் ரைட்டிங் இன் குட் ஹேண்ட் ரைட்டிங் ஆர் நாட். ஓகே, சரி. இப்போ மெயினாக என்ன பிரச்சனைனா, ஸ்கூல் நம்மளுக்கு காலைல 7 to ஈவினிங் 5 வரைக்கும் டைம் எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல்லேருந்து போயிட்டு வரதுக்குலாம் சேர்த்து சொல்கிறேன். ஈவினிங் 5 வரைக்கும் எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. நான் என்ன பண்ணேன், 5:30க்கு அப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். 5:30 to 8:30 முதல்ல படிச்சுட்டு 1 block ஆஃப் ஸ்டடி அந்த மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி 9:30 to 11, 9:30 to 12 அந்த மாதிரி படித்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 5 to 6 hours வந்துடும். இப்போ உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கும் இல்லை, அந்த செக்லிஸ்ட் நான் போன ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, செக்லிஸ்ட் பற்றி. அந்த செக்லிஸ்ட்டை முடிக்கிறது தானே வேலை. அந்த செக்லிஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா லெக்சர்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். 4 hours லெக்சர் இருக்கும். இப்போ நீங்கள் 1.5x இல்லை 2x கூட போட்டு பார்த்துக்கலாம் லெக்சர்ஸ் ஆன்லைனில் படிச்சிங்கன்னா. அதுவே நீங்கள் ஆஃப்லைனில் படிச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சென்டரில் போயிட்டு உட்காந்து அவங்க டீச்சர் நடத்துறது படிச்சிங்கனாலே முடிஞ்சது. நீங்களா எஃபர்ட் எடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஆன்லைனில் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டைம் கன்ஸ்டெயின் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், என்ன பண்ணுங்க, லெக்சர்ஸை 1.5xோ இல்லை 2xலேயோ போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெக்சர் சீக்கிரமாக முடிச்சிடும். அப்புறம் நோட்ஸ் முடிக்கிற வேலை அதெல்லாம் என்ன பண்ணுங்க, டக்குனு அந்த 4 hours முடிக்க பாருங்க. இப்போ ரிமைனிங் உங்களுக்கு கையில் 1 hour இல்லை 2 hours காலைல நைட் இருக்கும். அந்த 1 hour இல்லை 2 hour என்ன பண்ணுங்க, ஆக்டிவ் ரீகாலு, என்சிஆர்டி, டிபிபி அதெல்லாம் முடிக்க பாருங்க. புரியுதா? அப்புறம் நீங்கள் லெக்சர் அட்டெண்ட் பண்ணும்போது சில இடத்துல கொஞ்சம் ஃபன்னுக்கு பேசுவாங்க டீச்சர்ஸு, இல்லைன்னா ஏதாச்சும் தேவையில்லாம சும்மா ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த நீங்கள் ஆன்லைனில் படிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு எது மெயின் லெக்சர் அதை மட்டும் அட்டெண்ட் பண்ணிங்கன்னா டைம் நல்லா சேவ் ஆகும். 4 hours லெக்சரை நம்ம 3 hours கூட முடிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், நோட்ஸு, டிபிபிஎஸ், என்சிஆர்டி இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அந்த நைட்டுக்குள்ளே எவ்வளோ முடிக்கணுமோ அவ்வளோ முடிச்சிருவீங்க. இதுக்கப்புறம் மீதி என்ன மிஞ்சுது உங்களுக்கு செக்லிஸ்ட்டில் வேறு என்ன மிஞ்சுதுன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் பியூக்யூஸு, டாபிக் வைஸ் மாடியூல் கொஷின்ஸு அதெல்லாம் உங்களுக்கு மிஞ்சும். கரெக்டாக அது என்ன பண்ணலாம், வாட் ஐ டிட் எதர் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த மீதி டாபிக் வைஸ் பியூக்யூஸோ டாபிக் வைஸ் மாடியூல்ஸு அதெல்லாம் பண்ணேன். அப்படி இல்லைன்னா மார்னிங் எழுந்துச்சு ஒரு 5 o'clock அந்த மாதிரி எழுந்துச்சு 12 to 5 நீங்கள் ஸ்லீப் பண்ணிங்கன்னா போதும். 5 hours ஸ்லீப் இஸ் மோர் தென் எனஃப். 12 to 5 ஸ்லீப் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் 5 o'clock எழுந்துச்சு 5:30 அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் அப் பண்ணதுக்கப்புறம் 5:30 to 6:30 இல்லை 5:30 to 7 உட்காந்து டாபிக் வைஸ் பிவிக்யூஸ் இல்லை டாபிக் வைஸ் மாடியூல்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சால்வ் பண்ணுறதுக்கும் டைப் பண்ணுங்க. ஏன்னா ஸ்கூலே நிறைய டைம் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய வாட்டி சும்மா பீரியட்ஸ் இருக்கலாம், ஃப்ரீ பீரியட்ஸ் இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் டீச்சர் வராமல் இருக்கலாம், ஆப்சென்ட்டாக இருக்கலாம். அந்த டைமில் என்ன பண்ணாங்க, அந்த டைம் யூஸ் பண்ணி ஒழுங்காக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஒரு கன்சர்ன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வி பேர்லி ஹாவ் காட் 6 hours ஆஃப்டர் ஸ்கூல், இப்போ நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் மேலே சொன்னது வச்சு உங்களுக்கு புரியுது நான் நம்புறேன். எப்படி படிக்கணும்னு நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 6 hours இஸ் மோர் தென் எனஃப் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கம்ப்ளீட் ஆல் த டாஸ்க். ஓகே, செகண்ட் செக்ஷன் ஆஃப் த வீடியோ. இந்த செக்ஷனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம், நம்பர் 1 அட்டெண்டிங் கோச்சிங் ஆஃப்டர் ஸ்கூல் இஸ் எக்ஸாஸ்டிங் அப்படின்ற ஒரு கன்சர்ன் கேட்டிருந்தீங்க. அப்புறம் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, செக்லிஸ்ட் பண்ணவா இல்லை நான் கொடுத்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணலாமா இல்லை ஸ்கூல் இருக்க முடிக்கணுமா அப்படின்ற ஒரு டைலாமா இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது தவிர ஆன்லைன் கோச்சிங் படிக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற இந்த 3 டாபிக் கேட்டிருந்தீங்க. இந்த 3த்துக்கான ஆன்சர் நான் 3 பார்ப்போம். நீங்கள் ஸ்கூல் 9 hours படிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் அதனால நீங்கள் படிக்காமல் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸோ ஒழுங்கா நம்ம படிக்கிறது பெட்டர். நம்ம கன்சிஸ்டன்சி வீடியோவும் போட்டிருப்போம், அதிலே நான் சொல்லியிருப்பேன் கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னு. கன்சிஸ்டன்சி இட்ஸ் நாட் அபவுட் டூயிங் வாட் யூ லவ், இட்ஸ் அபவுட் டூயிங் வாட் யூ ஹாவ் டு டூ. நீங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணுறதா கன்சிஸ்டன்சி. ஸோ என்ன பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ எவ்வளோ மோட்டிவேஷன் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ மெயின்டைன் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க. மோட்டிவேஷன் இல்லாத நாள்லையும் பரவாயில்ல, அதுக்கு டோட்டலாக விடாதீங்க, டோட்டலாக படிக்காமல் இருக்காதீங்க. எவ்வளோ முடியுமோ படிக்க ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். நான் கன்சிஸ்டன்சி வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். எப்படி டிமோட்டிவேட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது, எப்படி அந்த ஸ்ட்ரீக் எப்படி மெயின்டைன் பண்றது, அந்த ஃப்ளோ எப்படி மெயின்டைன் பண்றது நான் கன்சிஸ்டன்சி வீடியோல சொல்லியிருப்பேன். நான் லிங்க் கீழே போடுறேன், பார்த்து செக் பண்ணிக்கோ. யூ ஒன்ட் ஃபீல் மோட்டிவேட்டட் டு டூ இட் எவ்ரி டே, தென் வாட் மேட்டர்ஸ் இஸ் டிசிப்ளின்.
யூ ஹாவ் டு டூ இட் நோ மேட்டர் வாட். என்னதான் நடந்தாலும் நீங்கள் அது பண்ணி தான் ஆகணும். அது பேர் தான் டிசிப்ளின். நீங்கள் மோட்டிவேஷன் வச்சு எதுவும் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் டிசிப்ளின், நாட் மோட்டிவேஷன். டிசிப்ளின் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் லெக்சர் அட்டென்ட் பண்ணுறதுக்கு மனசே இருக்காது, அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது வந்து டிசிப்ளின் சொல்லுவோம். அப்புறம் ஆக்டிவ் ரீகால் பண்ணுறதுக்கு ஆக்டிவ் ரீகால் பண்ணவா போய் தூங்குவா அப்படின்லாம் இருக்கும். அந்த டைம்ல நீங்கள் ஆக்டிவ் ரீகால் பண்ணுறீங்க, அது வந்து டிசிப்ளின். அவத்தர டிபிபிஸ் பண்ணவா இல்லைனா பார்த்துக்கலாம் விட்டுக்கலாம் ஒன்று நாள் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தோணல் வரும். அப்போவும் நீங்கள் டிபி பண்ணுறீங்க, அப்போனா டிசிப்ளின். டிசிப்ளின் வந்து நீங்கள் என்னதான் நடந்தாலும் நீங்கள் அந்த டாஸ்க்கை நான் முடிப்பேன் அப்படின்னு முடிச்சிங்கன்னா அது பேர் தான் டிசிப்ளின். இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வேலை ஒரு அர்ஜ் இருக்குது, நான் போய் முடிச்சுட்டு நான் எனக்கு முடியலை நான் வைக்க போகிறேன் அப்படின்னு அர்ஜ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, மைண்ட்டை சொல்லுவேன் ஒரு 5 மினிட்ஸ், இந்த 5 மினிட்ஸ் நம்ம லெக்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் நோண்டிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு திருப்பி மோஸ்ட்லி தோணாது, திருப்பி உங்களுக்கு ஃபோன் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இன்னொரு 5 மினிட்ஸ், இந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா சத்தியமா நம்ம திருப்பி வந்து ஃபோன் பார்த்துக்கலாம் அப்படின்னு மைண்ட்டை சொல்லுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பண்ண என்ன ஆகும், மைண்ட் வந்து அக்கஸ்டம் ஆயிரும். மைண்ட் வில் அக்கஸ்டம் டு யுவர் ஸ்டடி ஸ்கெடியூல். அதுக்கும் தெரிஞ்சிடும், ஓகே இவன் சொல்லுவான், இவன் எதை கேட்க மாட்டான், இவன் படிக்கவே விட்டுரும் அப்படின்னு விட்டுரும். ஓகே, அது எனக்கு யூஸ் ஆச்சு நல்லாவே. இந்த நம்ம ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம், ஆரம்பிச்சோன்னா படிச்சிடலாம். அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லேசினஸ் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா எப்படியாச்சும் ட்ரை டு ஸ்டார்ட், அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸாஷனும் சரி, அந்த டிஸ்ட்ராக்ஷனும் சரி, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்னொரு குவரி, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்லைன்ல படிக்கும்போது கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா டீச்சர் இல்லை உங்களை கவனிக்கிறதுக்கு, யாருமே வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்றதுக்கு இல்லை. அப்ப நாமளா படிச்சாதான் உண்டு. இதுல நான் ஃபாலோ பண்ண சில ஸ்டெப்ஸ் சொல்றேன். நான் ஆன்லைன்ல தான் படிச்சேன், நான் ஃபாலோ பண்ண சில ஸ்டெப்ஸ் சொல்றேன். நம்பர் 1, டூ நாட் டிஸ்டர்ப் மோட்ல போட்டுருங்க, டிஎன்டில மோட்ல போட்டுருங்க. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு வராது. படிக்கும்போது டிஎன்டி மோட்ல போட்டு உட்காந்து படிங்க. செகண்ட், லெக்சர் அட்டென்ட் பண்ணும்போது ஆக்டிவா இருங்க. எப்படி ஆக்டிவா இருக்குது அப்படின்னா, ஒரு நோட்ல உட்காந்து டக்கு டக்குன்னு எழுதுங்க. அதுவும் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நின்றுங்க, நின்றுட்டு உட்காந்து இப்படி எழுதுங்க. புரியுதா? நின்றுட்டு உட்காந்து எழுதுங்க, நின்றுட்டு உட்காந்து இது பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது மைண்ட் ஆக்டிவா இருக்கும், படிக்கிறதுக்கும் முடியும், அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து காப்பாத்திக்கலாம். தேர்டு, நான் ஒரு ஆப் சொல்றேன். இந்த ஆப் என்ன பண்ணும், நீங்க என்னென்ன ஆப்லாம் நீங்க பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பிளாக் பண்ணிடும். இந்த டைம்ல இந்த டைம் பிளாக் பண்ணணும், இல்லை ஃபுல்லாவே பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளாக் பண்ணிடும். ஷார்ட்ஸ் பிளாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷார்ட்ஸையும் பிளாக் பண்ணிடும். இந்த ஆப் பேர் வந்து ரீகெயின் அப்படின்ற ஒரு ஆப், ரீகெயின் ஆப். இந்த ஆப் என்ன, இந்த ஆப்ல வந்து நீங்க எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டடி டைம் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஃபோக்கஸ் டைம் அப்படின்னு இருக்கும், அதை நீங்க செட் பண்ணீங்கன்னா அந்த டைம் வந்து உங்களால போனை யூஸ் பண்ண முடியாது. நீங்க எந்த ஆப் செட் பண்ணீங்களோ அது மட்டும் யூஸ் பண்ண முடியும், போனை சுத்தமா யூஸ் பண்ண முடியாது. அந்த டைம்ல உட்காந்து நீங்க லாக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண முடியாது, உட்காந்து படிச்சுதான் ஆகணும், போனை இது நோண்டவே முடியாது. இந்த ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நான் படிக்கும்போது. அப்புறம் மத்த என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா, வீட்டுல வந்து தம்பி இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், அண்ணா இருக்கலாம், அக்கா இருக்கலாம், யாராச்சும் வந்து திடீர்னு ஏதாச்சும் பேசுவாங்க, திடீர்னு படிக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க, ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு உங்க பாட்டுக்கு உட்காந்து நீங்க வரைய பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, அவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. அப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆக்ட் லைக் அட்டெண்டிங் அன் ஆஃப்லைன் கிளாஸ். நீ ஆஃப்லைன் கிளாஸ் ரன் பண்ணும்போது எப்படி ஆக்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. இப்போ டீச்சர் ஒன்று சொன்னாங்கன்னா அதை செய்யுங்க. கிளாஸ் நடத்தும் போது சில நேரத்தில் எங்க சார் என்ன சொல்லுவாரு, இப்போ ஏதாச்சும் போடல நாங்கள் தப்பா மார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கிளம்பி நில்லுங்க அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுங்க, ஆஃப்லைன் கிளாஸ் என்ன பண்ணுவேன், நிற்போம் கரெக்டாக. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஆக்ட் பண்ணுங்க. ஆஃப்லைன் கிளாஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே வந்து நீங்க ஆன்லைன் கிளாஸ்லயும் பண்ணீங்கன்னா யூ கேன் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். அப்புறம் செகண்ட் செக்ஷனோட கடைசி குவரி, ஸ்கூல் ஒர்க்ஸ் முடிக்கவா இல்ல செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணுவா அப்படின்ற ஒரு குவரி. நான் என்ன சொல்றேன், பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஸ்கூல் ஒர்க்கோட டெட்லைன் வந்து நாளைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா ஸ்கூல்லையும் சரி வீட்லயும் சரி உட்காந்து எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ சீக்கிரமா முடிச்சிருங்க. சரியா? ரொம்ப வந்து ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்க்காதீங்க, எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அதை முடிச்சு வேலையை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய செக்லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு செக்லிஸ்ட் ஏதாச்சும் மிஸ் ஆச்சு அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸ் உட்காந்து அதுக்குன்னு டைம் ஒத்துக்குங்க. புரியுதா? நீங்க வந்து ஸ்கூல் ஒர்க்ல டெட்லைனை தாண்டி திட்டு வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு நாள் 2 நாள் ஏதாச்சும் நடக்க தான் செய்யும், அப்போ வந்து இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க வந்து ஸ்கூலோட டெட்லைன் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்க உங்க செக்லிஸ்ட்டை முழுசா ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஸ்கூல் ஒர்க்கு கொஞ்சம் டைம் வச்சுக்கலாம். இன்னொன்று சொல்றேன், கம்ப்ளீட்டிங் 2 or 3 டாஸ்க் ஆஃப் செக்லிஸ்ட் இஸ் மச் பெட்டர் தென் நாட் கம்ப்ளீட்டிங் எனி டாஸ்க். ஸோ ஏதாச்சும் பண்ணுங்க. சரியா? ஸ்கூல் ஒர்க்கை எவ்வளோ சீக்கிரமா முடிச்சுட்டு என்ன பண்ண முடியும் முடிச்சுட்டு டக்குன்னு உங்க செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. புரிஞ்சது நம்புறேன். The topper isn't the one who has the best timetable. He is the one who studies even when motivation fades. Third section, no time to practice questions. இப்போ ஸ்கூல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கோச்சிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைமே கிடைக்கல அப்படின்ற ஒரு குவரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் ஹியர்ஸ் how you can manage it. You have to practice questions smartly. எப்படி ஸ்மார்ட்டா ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணினாலே போதும். என்ன சொன்னேன், டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் டாபிக் வைஸ் மாதிரி டெய்லி கணக்கு டெய்லியே முடிச்சிட்டீங்க, இல்லைன்னா ஸ்கூலுக்கு போய் முடிச்சிட்டீங்க அப்படின்னா
70 to 80% ஆஃப் யுவர் கொஸ்டின் நீட்ஸ் ஆர் டன். வேற என்ன மிச்சம் இருக்குது? மாடியூல்ஸ்ல லெவல் 2 லெவல் 3 இருக்கும் கரெக்டா. அந்த லெவல் 2 லெவல் 3 உங்க சண்டேஸோ ஸ்கூல்லையோ ஃப்ரீ டைம்ஸ்லயோ உட்காந்து சால்வ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க தேவையில்ல. இதை பாருங்க, ஸ்மார்ட் ப்ராக்டிஸ் இஸ் மச் பெட்டர் தென் மோர் ப்ராக்டிஸ். ஸ்மார்ட்டா ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா. நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. எல்லா சாப்டருக்குமே நீங்க ஃபுல் மாடியூல் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. நானும் எல்லா சாப்டருக்குலாம் ஃபுல் மாடியூல் சால்வ் பண்ணல. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சால்வ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, ப்ராக்டிஸ்க்கு வேற என்ன பண்ணணும்னா கோச்சிங் உடைய டெஸ்ட்டை வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். கோச்சிங்ல உங்களுக்கு நடத்துற டெஸ்ட்டை வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். எதையும் மிஸ் பண்ணாதீங்க. அதை வச்சுதான் நீங்க ரிவைஸும் பண்ண முடியும். மேக் யூர் ரிவிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் யோர் கோச்சிங் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரிவிஷன் பண்ணி நீங்க எழுதுனீங்கன்னா வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் அதுலயும் நடந்துரும். அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க தேவையில்ல. எவ்வளவு முடியுமோ நம்ம பண்ணா போதும். 4th செக்ஷன், மேனேஜிங் ரெக்கார்ட் ஒர்க்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல். இப்போ ரெக்கார்ட் ஒர்க்ஸ் ப்ராக்டிக்கல்லாம் மெயினா நான் ரெக்கார்ட் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால பார்ப்போம். ரெக்கார்ட் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா வந்து நான் என்ன பண்ணேன், எங்க டீச்சர்ஸ் வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு முன்னாடியே என்னென்ன ரெக்கார்ட் ஒர்க் இருக்கோ அது கிட்டத்தட்ட 70 to 80% கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணா சம்மர் ஹாலிடேஸ்ல உட்காந்து எல்லா ரெக்கார்ட் ஒர்க்கையும் முடிச்சாச்சு. ஸோ அப்படி முடிக்கும் போது கொஞ்சம் தான் பெண்டிங் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க கிட்டத்தட்ட முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. மீதி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, எல்லாம் மீதி ஏதாச்சும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அப்படின்னா ஸ்கூல்ல இருக்க ஃப்ரீ டைம்லயோ இல்லைன்னா சாட்டர்டே சண்டேஸ்ல ஏதாச்சும் கொஞ்ச நேரம் ஒதுக்கியோ, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் பாத்தீங்களா, இது படிக்க முடியாத நேரத்துல அந்த டைம்ல போனை ஸ்க்ரோல் பண்றதை விட்டுட்டு உட்காந்து ரெக்கார்ட் ஒர்க்கை வந்து எழுதுங்க. புரியுதா? அப்ப என்னது ஸ்ட்ரெஸ் லீவுங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராக்டிகல்ஸ் என்ன பண்றது அப்படின்னா, ப்ராக்டிகல்ஸ்க்கு நான் சொல்ற மெயின் அட்வைஸ் வந்து உங்க ஸ்கூல்ல ப்ராக்டிக்கல் நடத்தும் போது, ப்ராக்டிகல் கிளாஸஸ் நடத்தும் போது கண்டிப்பா அட்டென்ட் பண்ணி ஒழுங்கா கவனிச்சிருங்க. ஏன்னா அங்க மட்டும் தான் நம்ம ப்ராக்டிகல்ஸ் படிக்க முடியும். அங்க நடத்துறதை நீங்க படிச்சு ஒழுங்கா இது பண்ணீங்கனாலே மோர் தென் எனஃப் யூ கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் போட்டுருவாங்க. நீங்க ஒழுங்கா படிச்சு ஓரளவுக்கு எவ்வளவு முடியுமோ ஒழுங்கா எழுதுனீங்கன்னா அது போதும். அப்புறம் இன்னொரு குவரி என்ன கேட்டிருந்தீங்க, போர்டு எக்ஸாம்க்கு எப்படி படிக்கிறது, இப்போ நம்ம கோச்சிங் முடிச்சுட்டு போர்டு எக்ஸாம் வந்து எப்படி படிக்கிறதுன்ற குவரி கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் செப்பரேட்டா பிசிக்ஸ் வீடியோல எப்படி பிசிக்ஸ் போர்டு எக்ஸாம் படிக்கிறது, கோச்சிங் படிக்கிறவங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி கெமிஸ்ட்ரி வீடியோலையும் போர்டு எக்ஸாம்க்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிடும். 5th செக்ஷன், மேனேஜிங் ஸ்கூல் டெஸ்ட் அண்ட் கோச்சிங் டெஸ்ட். இப்போ மெயினா நம்ம வந்து ஸ்கூல் டெஸ்ட் பார்த்து பார்ப்போம். இப்போ ஸ்கூல் டெஸ்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரெண்டா பிரியும். என்னன்னா ஒன்னு வந்து உங்க கோச்சிங் நடத்திருக்கலாம் அந்த சாப்டர். செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்க கோச்சிங் நடத்தாம இருக்கலாம். இப்போ கோச்சிங்ல நடத்தினா என்ன பண்ணும், நான் நடத்தாம இருந்தாங்க என்ன பண்ணும் அப்படின்ற 2 கேஸையும் நம்ம பார்ப்போம். கோச்சிங்ல நடத்தினா என்ன பண்ணுங்க, ஒரு 1 ஷாட் வீடியோவோ இல்லைன்னா ஸ்கூல்ல உங்க டீச்சர் கொடுக்குற நோட்ஸோ ஏதாச்சும் ஒன்று வச்சு ஒரு கான்செப்டை பில்ட் பண்ணிக்கோங்க லைட்டா. புரியுதா? ஃபுல்லா பில்ட் பண்ண முடியலனாலும் லைட்டா என்ன பண்ணுங்க, ஒரு கான்செப்டை பில்ட் பண்ணிக்கோங்க. அந்த கான்செப்டை பில்ட் பண்ணிட்டு முடிஞ்சா கொஞ்சம் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஏதாச்சும் போர்டு ரிலேட்டட் ஏதாச்சும் கொஸ்டின் பேங்க்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் ப்ராக்டிஸ் அதிகமா ஓவர் டூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் திருப்பி நீங்க எப்படியோ படிக்க தான் போறீங்க. இப்ப இந்த எக்ஸாம்ல எனக்கு எவ்வளவு தேவையோ அவளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறதுக்கு நீங்க பாத்துக்கலாம். புரியுதா? நீங்க படிக்காத சாப்டர்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், இப்ப சில நேரத்துல ஸ்கூல்ல ஒரு சாப்டர் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வரும், அது என்ன பண்ணுவேன், கோச்சிங்ல இப்போ ஆன்லைன் கோச்சிங்ல சில நேரத்துல நிறைய இடத்துல வந்து லாஸ்ட் இயர் லெக்சர்ஸ் அவைலபிளா இருக்கும். அந்த லாஸ்ட் இயர் லெக்சர்ஸ் வச்சு அந்த சாப்டர் கவர் பண்ணிட்டேன். டக்கு 2 எக்ஸ்ட்ரா போட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ என்ன நடந்தது, அது வந்து எனக்கு ஸ்கூல் எக்ஸாம் நடக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சரி, இப்போ இன்னொரு கேஸ், கோச்சிங்ல அந்த சாப்டர் நடத்திட்டாங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, நீங்க வந்து ரிவைஸ் பண்ணும்போது உங்க கோச்சிங் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. கோச்சிங் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணீங்க. ஏன்னா கோச்சிங் நோட்ஸ்ல தான் எல்லா தியரியுமே இருக்குமே, எல்லா தியரியுமே இருக்கும். தேவையான நியூமெரிக்கல்ஸ், தேவையான ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ நீங்க போர்ட் நோட்ஸ், ஸ்கூல் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுறது, கோச்சிங் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணீங்கன்னா 2த்துக்குமே ரிவைஸ் ஆகும். நீங்க நீட் ஜெய் படிக்கிறீங்கனாலும் ரிவைஸ் ஆயிரும், போர்ட்ஸ் இப்போ உங்க எக்ஸாம் ஸ்கூல் எக்ஸாமுக்கும் ரிவைஸ் ஆயிரும். அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, முடிஞ்சா என்சிஆர்டி இன்டெக்ஸ்ட், என்சிஆர்டி எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெயினா என்ன பண்ணணும்னா டெஃபினேஷன்ஸ், அந்த ஸ்கூல் பேஸ்ட் அப்ரோச் பண்ணுவோம். டெஃபினேஷன்ஸ், டெரிவேஷன்ஸ், கன்வர்ஷன் பேஸ்டு, ரீசனிங் பேஸ்டு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல்ல கேட்பாங்களா. இதை நான் கிளியரா செப்பரேட்டா வந்து நான் வந்து பிசிக்ஸ் வீடியோவிலும் கெமிஸ்ட்ரியிலும் கவர் பண்ணியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி நீ என்ன பண்ணுங்க, அதை மட்டும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப சைக்கிள் டெஸ்ட் உங்களுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுங்க, டைமை ஸ்பிளிட் பண்ணுங்க. 50% டைம் ஃபார் சைக்கிள் டெஸ்ட் அண்ட் 50% டைம் ஃபார் கோச்சிங் சால்விங் இல்லை கோச்சிங் கிளாஸஸ்க்கு. சரியா? இப்போ மீதி ஏதாச்சும் மிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுங்க, ட்ரை டு கவர் இட் ஆன் சாட்டர்டே சண்டேஸ். கண்டிப்பா மிஞ்சி எனக்கும் நிறைய பேக்லாக்ஸ் வந்திருக்குது. இந்த மாதிரி சைக்கிள் டெஸ்ட் நடக்கும்போது எவ்வளவு முடியுமோ கவர் பண்ண பாருங்க. அவ்வளவுதான் நம்மளுடைய மோட்டிவ். நம்மளால எவ்வளவு முடியுமோ பண்ணணும். அதை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அந்த பேக்லாக்ஸையும் கிளியர் பண்ணிட்டு அடுத்த இதுக்குள்ள நீங்க கரெக்டா போயிடலாம்.
இப்போ ஒரே நேரத்தில் உங்களுக்கு கோச்சிங் டெஸ்ட் வருது, ஸ்கூல்லையும் டெஸ்ட் வருது. அப்போ என்ன பண்ணணும் நான் இப்போ கரெக்டாக சொல்கிறேன். இப்போ ஒரு வேளை உங்கள் ஸ்கூலில் இது நார்மலாக சைக்கிள் டெஸ்ட்டோ இல்லை நார்மலாக ஸ்கூல் கிளாஸ் டெஸ்ட்டோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரையாரிட்டைஸ் யுவர் கோச்சிங் உடைய டெஸ்ட். ஏன்னா வந்து நம்ம நீட் ஜெய் நம்ம மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸ்கூல் டெஸ்ட்டை கண்டிப்பாக கூடாது. அதுக்கும் படித்து அதுலேயும் மார்க் எடுத்தீங்கன்னா தான் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் உங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அப்போ தான் அவங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. புரியுதா? இந்த நீட் ஜெய் சம்மந்தப்பட்ட இதில் வந்து ஹெல்ப் வந்து நம்ம ஒழுங்காக ஸ்கூல்லேயும் நம்ம ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி மார்க் எடுக்கும்போது தான் வரும். ஸோ என்ன பண்ணுங்க, அந்த ஸ்கூல் டெஸ்ட் முழுசா விட்டுறாதீங்க. ஆனால் சும்மா நார்மல் டெஸ்ட் அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் கோச்சிங் டெஸ்ட். அந்த கோச்சிங் டெஸ்ட்டுக்கான சிலபஸை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்கூலுக்கு எவ்வளோ முடியுமோ எவ்வளோ நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு எவ்வளோ படிக்கணுமோ படிச்சுட்டு போய் எழுதுங்க. புரியுதா? அதுவே உங்களுக்கு ஒரு வேளை ஸ்கூல் டெஸ்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டெஸ்ட், எக்ஸாம்பிள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமு, குவார்டர்லி எக்ஸாமு, இல்லை இன்டர்னல் எக்ஸாமு அப்படியே வந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்க, யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஸ்கூல் டெஸ்ட். வேறு வழியே கிடையாது. அது என்ன அந்த டைம்ல என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணும்போது கோச்சிங் நோட்ஸ் யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணீங்கன்னா, முன்னாடி சொன்னால கோச்சிங் நோட்ஸ் யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ரிவைஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்கூல் எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோச்சிங் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். முதல்ல ஸ்கூல் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை எப்போ குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், இல்லை இன்டர்னல் எக்ஸாம் இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ கோச்சிங் டெஸ்ட்டுக்கு எப்படி படிக்கணும்னு பார்ப்போம். கோச்சிங் டெஸ்ட் இருக்குதுன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து வீக்கெண்டில் தான் இருக்கும். மோஸ்ட்லி சண்டேஸ் தான் உங்களுக்கு கோச்சிங் டெஸ்ட் இருக்கும். என்ன பண்ணும், ஃப்ரைடே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கூடாது, மண்டே ஆரம்பிச்சிருங்க. பிரிங்க சிலபஸ். இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ரிவைஸ் பண்ண போறேன் அப்படின்னு பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 hour உட்காந்து படிச்சிங்கனாலே சாட்டர்டே சண்டேஸ் உட்காந்து சாட்டர்டே உட்காந்து மீதி எவ்வளோ முடியுமோ படிச்சுட்டு சண்டே போய் டெஸ்ட் எழுதிடலாம். புரியுதா? நான் இப்படி தான் பண்ணுவேன். எவ்வளோ முடியுமோ ரிவைஸ் பண்ணிட்டு சாட்டர்டே உட்காந்து மீதி எல்லாத்தையும் என்னென்ன மிச்சம் இருக்கோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போய் சண்டே டெஸ்ட் எழுதுறேன். டோன்ட் மிஸ் எனி டெஸ்ட். கரெக்டாக அதை அவங்க கோச்சிங் நோட்ஸ் வச்சு ரிவைஸ் பண்ணிட்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. சண்டே போய் டெஸ்ட் எழுதுறது. உங்களால் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, என்சிஆர்டியும் உங்கள் நோட்ஸில் மார்க் பண்ண கொஸ்டின்ஸையும் மாற்றி ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுத போங்க. கண்டிப்பாக டெஸ்ட் எழுதுங்க. ஃபைனல் செக்ஷன், மிஸ்கன்செப்ஷன் கிரியேட்டட் டியூ டு டிஃபரன்ஸ் இன் டீச்சிங் ஆஃப் ஸ்கூல் அண்ட் கோச்சிங். இது வந்து நிறைய பேர் சஃபர் பண்ணுற ஒரு காமன் ப்ராப்ளம். இதுக்கு என்கிட்ட இருக்க என்ன சொல்யூஷன்னா, ட்ரீட் யுவர் கோச்சிங் அஸ் அ பிரைமரி சோர்ஸ். கோச்சிங் வந்து கொஞ்சம் டெப்தா போவாங்க. ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சிலபஸ் அவ்வளோ இல்லாதனால என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ தேவையோ எவ்வளோ ஈஸியாக நடத்த முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நடத்திடுவாங்க. அதனால என்ன பண்ணுங்க, கோச்சிங்கை பிரைமரி சோர்ஸாக வச்சு டெப்தா படிச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்கூல்ல நடத்துறது வந்து ரிவிஷனுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கோச்சிங்ல படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ரிவைஸ் பண்றதுக்கு நீங்க ஸ்கூல்ல நடத்துற லெக்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு மிஸ்கன்செப்ஷன் லிஸ்ட் மாதிரி போட்டிருக்கணும். ஒரு சாப்டர் வந்து இங்க எப்படி சொல்றாங்க, இது இப்படி சொல்றாங்க அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எதர் என்சிஆர்டி இல்லைன்னா அவங்களோட கோச்சிங்கோட நோட்ஸ். ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து கரெக்டா இருக்கும். ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு கரெக்டா ஸ்டிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டோன்ட் carry multiple versions of a single concept. Take one, lock one and keep it in your mind. அப்பதான் அவங்க வந்து ஈஸியா இருக்கும். நிறைய வெர்ஷன் இருந்துச்சுன்னா இது எங்க எழுதணும் அது எங்க எழுதணும்ன்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். ஒரு காமன் வெர்ஷன் எடுத்துக்கோங்க. அந்த வெர்ஷனை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. எது கரெக்டோ, எது உங்களுக்கு நீட் ஜே எக்ஸாம்ல யூஸ் ஆகும் அதை வந்து கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கூலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது வேணா தனியாக ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுங்க. இது கோச்சிங்ல எப்படி கேட்டாங்கன்னா இது எப்படி எழுதணும், ஸ்கூல் எப்படி கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல ஸ்டோர் ஆகும் இந்த மாதிரி எப்படி எழுதணும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து கன்சர்ன் சொல்லியிருந்தீங்க, ஐ எம் ஃபர்கெட்டிங் த ப்ரீவியஸ் டாபிக் when I move into the next topic அப்படின்ற ஒரு கன்சர்ன் சொல்லியிருந்தீங்க. இதுக்கான ஒரே சொல்யூஷன் வந்து டூ ஆக்டிவ் ரீகால். இந்த ஆக்டிவ் ரீகால் பார்த்து நான் கிளியரா பிசிக்ஸ் வீடியோவில் நல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஆக்டிவ் ரீகால் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். யூ ஓன்ட் ஃபர்கெட் த ப்ரீவியஸ் டாபிக். ஸோ எனக்கு வந்த கன்சர்ன், எனக்கு தோணுது எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். என்ன ப்ராப்ளம் வரும் வென் யூ மேனேஜ் ஸ்கூல் அண்ட் கோச்சிங் அதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது தவிர வேற ஏதாச்சும் கன்சர்ன் இருக்கு அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸில் கூட போடலாம். We'll be ready to solve all your doubts. If you found this video useful, consider to like, share and subscribe, and don't forget to join the Telegram channel for personal mentorship and different useful PDFs which are uploaded there. See you soon in the next video. Until then, signing off. This is Ashfaq. This is Study Alchemy. Bye.